ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சில்ட்ரன்ஸுக்கு தேவையான லஞ்ச் பேகு, லஞ்ச் டவலு, லஞ்ச் பாக்ஸு, பொரியல் பாக்ஸு, அடுத்தது லஞ்சை என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம் வடித்து எடுத்துக்கிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசி தான். எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்றது பாருங்கள். இதுக்கு நான் சைடிஷாக என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். வாவ், எவ்வளோ சூப்பரான ஒரு சாம்பார் பாருங்கள். முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு எல்லாம் போட்டு ஒரு கதம்பலான ஒரு கலக்கலான சாம்பார் தாங்க வச்சுருக்கேன். வாங்க இப்போ சில்ட்ரன்ஸுக்கு நம்ம சாப்பாடு போட்டு வச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டும் இதே தான் நான் வச்சுட்டேன். லஞ்ச் பாக்ஸுக்கும் அதே தாங்க கட்டி கொடுத்துருக்கேன். அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம லஞ்ச் பாக்ஸு ரெடி பண்ணிக்கிடலாம். 2 பேருக்கும் தட்டில் போட்டு எடுத்துட்டேன். அடுத்தது பார்த்துங்க சாம்பார். அவங்க காய் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, அதனால் காய் நான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன். இது வீடியோக்காக தான் அந்த காய் கூட நான் வைக்கிறேன். அவங்க காய் சாப்பிட மாட்டாங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் சாதம் போட்டு வச்சிடலாம். அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். அடுத்தது லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொஞ்சம் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அந்த சாதம் ஆறிட்டே இருக்குங்க. ஏன்னா சூடாக மூடினா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் அந்த பாக்ஸ்லேயும் நம்ம சாதம் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம், சரிங்களா? இதை பாருங்கள், 2 பாக்ஸ்லேயும் நான் சாதம் போட்டுட்டேன். சாதம் போட்டு கொஞ்ச நேரம் அது ஆறிட்டே இருக்கட்டும்ங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணுன்னா, இப்போது இதுக்கு நான் சைடிஷாக என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த சாம்பாருக்கும் அந்த சைடிஷ்க்கும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக தாங்க இருக்கும். என்ன சைடிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா நேந்திரக்காய் சிப்ஸு. இது நேரடியாக கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த நேந்திரக்காய் சிப்ஸு தாங்க இந்த சாம்பார் சாதத்துக்கு நான் சைடிஷாக வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷு யாருக்கு பிடிக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் சில்ட்ரன்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். பொரியல் பாக்ஸில் அந்த நேந்திரக்காய் சிப்ஸ் 2 பேருக்கும் நான் போட்டு வச்சாச்சு. டிஃபன் பாக்ஸில் சாதமும் போட்டு வச்சாச்சுங்க. அது ஆறிட்டே இருக்குது. அடுத்தது சாம்பார் ஊற்றிக்கலாங்க. 2 பேருமே சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் காய் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் காய் நான் ஓரளவுக்கு தான் போடுவேன். அந்த காயும் ரிட்டன் வந்துடும், சரிங்களா? அதனால் அவங்களுக்கு சாம்பார் கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடலாம். இது 2மே சூடாக இருக்கிறதுனால, சாதமும் சாம்பாரும் சூடாக இருக்கிறதுனால அது கொஞ்ச நேரம் ஆறட்டோங்க. அதுக்குள்ளே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லஞ்ச் பாக்ஸ் கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம ஒன்றுத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லஞ்ச் பேக்கில் வச்சிடலாம், சரிங்களா? கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி அவங்க லஞ்ச் பேக்கில் வச்சிட்டோம்னா ஒரு பெரிய வேலை நம்மளுக்கு தீர்ந்துடும், இல்லைங்களா? இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அவங்களுக்கான ஸ்பூனு, லஞ்ச் டவலு, பொரியல் பாக்ஸு, சாம்பார் பாக்ஸு எல்லாம் எடுத்து வச்ச பிறகு தான் நம்மளுக்கு ஒரு திருப்தியான மன நிம்மதியே நம்மளுக்கு ஏற்படும், இல்லைங்களா? இது மூடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அது ஈஸியாக மூடிடலாம். இது மூடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் சைடு வாங்கினா கூட அதை சாம்பார் பாக்ஸை நம்ம மூட முடியாது. வாங்க, இப்போ சாதம் வச்சாச்சு, பொரியல் வச்சாச்சு, அடுத்தது ஸ்பூனும் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சாம்பார் கிண்ணமும் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 2த்துலேயும் அதே மாதிரி வச்சாச்சுங்க. இது பெரியவளுடைய பேகு. அதுலேயும் நம்ம எல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். நீங்களாம் இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லஞ்ச் யார் யாருக்கு பிடிக்கும்ன்றதையும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்